நடக்குன்னு என்ன போகணும் போல நான் தனியாக இருந்து சாப்பிட்டுருக்கேன் உழைச்சிட்டு. அவர் மோசம் போய் 32 வருஷம் 92 மோசம் பண்ணார். அம்மாவே 2 கல் பிளாக் கல் 2 கல் வச்சு அடுக்கி கட்டில மேலே தூக்கி சத்தி அம்மா தூக்கி வச்சிருந்தேன். சரி ஓகே. உண்மையில் வந்து நாங்கள் முக்கியமாக வந்ததுக்கான ரீசன் இப்படி ஒரு இடத்துல இந்த பாட்டியை வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு டைம் பிச்சை கேட்க போகலப்பா. சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்ன சாப்பிட்டீங்க? கஷ்டப்பட்டு சாரை பிடிச்சி தான் புள்ள குட்டியில் வளர்த்துட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களால் போகிறது வந்து. அம்மாவை கொண்டு போட்டு நானும் படுத்தக்காரி செய்கிறேன். எனக்கு உரத்துட்டா நான் போகிறது அவ போகிறதான்னு தெரியாது. பெட்டுக்கு சும்மா அப்படி தலானியை வச்சு உயர்த்தி விட்டுருக்கீங்க. தலானியை தூக்கி வச்சுட்ருக்கேன். தண்ணி வந்து அந்தளவுக்கு போயிட்டு இப்போ அதே தண்ணியை குடிக்கிறதா இருந்தால் வந்து எப்படி இருக்குமா? ஃபுல்லாக இப்போ வெள்ளம் வந்த டைமில் மூடி இருக்குது. ஏதாச்சும் நிறைய பேருக்கு வந்து இந்த வருத்தங்கள் கூட வாரம் சொல்லி வீட வளைச்சி தண்ணி நாமே நம்ப கையில் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னன்ற பயகொலை நடந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நான் தெரியல. முதலாவது கேட்குற இந்த கேள்வி, என்னென்று இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க? இருக்குன்னு தானேம்மா. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி தீவா. ஓகே, இன்றைக்கி நம்ம நின்று கொண்டிருக்கிற ஏரியாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் ஐயங்கனி பகுதி, அதாவது செங்கலடி ஐயங்கனி. ஸோ தொடராக வந்து நிறைய பேர்த்துக்கான ஹெல்ப் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு குடும்பத்திற்கான ஹெல்ப் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன், இப்போ உண்மையாக அந்த மழை பெஞ்சு விட்டுருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்களோட வீட்டில் போகிற நிலை அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்க வந்து இப்போ அதை தாண்டி போய் தான் அவங்களோட வீடை வந்து காட்டப்போம். ஸோ அவங்களோட வீடும் அப்படியான ஒரு சூழ்நிலையிலான் இருக்குது. அதை என்னென்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லலை. ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளை கும்பிட்டு இறங்குவோண்டா. போன வருஷம் அந்த குளத்துக்குள்ளெல்லாம் நீந்தி போன எங்களுக்கு இது பெரிய தண்ணியான்ற மாதிரி முன்னுக்கு போங்க ப்ரோ. ஆழம் என்ன, நீங்கள் கொஞ்சம் உயரமானாக்க நீங்கள் அடி எடுத்து வச்சு போகிற இடத்துல நாங்கள் அடி எடுத்து வச்சு வருவோம். ஒரு தரம் போகிறதுக்கு இப்படி இருக்குன்னு அவங்களும் பூரா போய் திரிகிறாங்க. பாருங்க ப்ரோ, மக்களோட கஷ்டத்தை ஒரு மக்கள் நாயகன் நீங்கள் வந்து பட்டு பார்க்கணும். அப்பா யமு யமு என்னடா போங்க ப்ரோ போங்க, உன்னால வழிய காட்டி போங்க. மீன்டா உண்மையில இதுக்குள்ள இருக்காங்க. மீனுக்கு பயப்படுறான். உண்மையில இதுக்குள்ள இருக்காங்க. ஓடா, உண்மையில இதுக்குள்ள இருக்கிறீங்க. ஓ மை காட், என்ன அது? இப்ப இது எத்தனை நாள் பெஞ்ச மழைக்கு இப்படி நிக்கி தண்ணி? நேற்று பெஞ்ச மழைக்கு மட்டும்? நேற்று பெஞ்ச மழைக்கு இந்த தண்ணியா? அப்படி ஃபுல்லாக காட்டு வரவே இல்லை. அது கிட்டத்தட்ட முழங்கால் அளவு தண்ணி. ஓ மை காட். நானும் பாருண்டா. எங்க ப்ரோ, எங்க 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 காலைல குளிச்சு தாங்கடான்னு நான் கேட்கிறேடா. குளிக்காம வர ஒரு நாளைக்கு நான் 4 தரம் குளிக்கிறேன். நீங்களும் அதான் தேய்ச்சி உடம்புல இல்லை உடம்பு இல்லை. அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி, வீடை வளைச்சி தண்ணி. நாம நம்ப இல்லை எப்படி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னன்ற பயகொலை நடந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நான் தெரியல. வாரன் அம்மா என்ன இப்படி தானே போகணும். இன்னொரு நாள் மழை பெய்யும்ட்டு அப்போ தண்ணி உள்ளே போயிடும். இல்லை அப்படி உள்ளே போயிருப்பா. என்ன நடக்குன்னு என்ன போகணும் போல இப்படி தானே வா அப்படித்தான் போகணும். இல்லாட்டி தண்ணிக்குள்ளால தெரியணுமேடா. முதலாவது கேட்குற இந்த கேள்வி, என்னென்று இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க? இருக்குன்னு தானேம்மா. இந்த தண்ணிக்குள்ள இருந்து போதில் பாம்பு இருந்தாலும் தண்ணி இது இந்த கல் போடும் போது தண்ணி முழங்காலுக்கு மேலே இருக்கும் தண்ணி. அப்புறம் நான் போன வருஷம் கல் வாங்கி போட்டு இப்போ அடித்து இதுங்க போட்டு தான் இதுக்கு மேலே நடந்தது.
நடந்து அந்த குஷினிக்க இப்போ இது வந்து இப்போ நிறைய நாள் பெஞ்ச மழைக்கு இருந்த தண்ணி இல்லை இல்ல தண்ணி வெள்ளம் பிடிச்சி இருந்தது பெஞ்சதுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடெல்லாம் தண்ணி ஏறி இருந்தேன். அப்புறம் நான் இப்போ இளையவள் வந்து அங்கிருந்து வந்து இதுக்கு சீமெந்த ஓட்டு இழுத்து தந்தவன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி வீட்டுக்கு வேறல்ல அதுக்குள்ள கசிஞ்சு போய் இருந்தது கிச்சினது. அதுக்கு சீமெந்த இழுக்கல நான் என்ன இப்போ நீங்கள் இதுக்கு தண்ணி வந்து கடுமையாக ஃபுல்லாக வந்து என்ன செய்யுங்க படிமட்டத்துக்கு நிற்கும் தண்ணி உள்ளுக்கு வராது. உள்ளுக்கு வர ஆனால் வளைச்சி தண்ணி நின்றா உள்ள நிலவெல்லாம் ஊறி அப்படி வரும். ஆனா இது இன்னும் ஊர்ன மாதிரி காட்டல அதுக்குள்ளால தண்ணி வந்து அங்கே கசிஞ்சு போயிருந்தது. தண்ணி கல்லை போட்டு வச்சிருந்தேன் கசிஞ்சு போயிருந்தது. போகிற வார அந்த டொய்லெட்டுகளுக்கு போகிறதெல்லாம் கரைச்சிரண்டோடு அந்த கல்லை போட்டு அடித்து டொய்லெட்டுக்கு போகிறேன். அந்த குஷினிக்குள்ள அங்கே குஷினி சமைக்கிறது குஷினி வேலை முடியலைன்னு போட்டு அதுக்குள்ளே சமைக்கிறது. குஷினி ஒன்றும் செய்யலை அங்கே மண் நேனே மண்ணுமா கல்லு நரண்டு வாங்கி போட்டுருக்கேன். அது சீமெண்ட் மண் வாங்க வழி என்னடா உண்மையாக இதுக்குள்ள வரவே இல்லை. அது ஒரு ஆள் வந்து பிறலாம் கூட குனிஞ்சாம போகணும் போல. நானே குனிஞ்சு தான் போனேன். நீ குனிஞ்சனா நான் தாண்டு தான் போகணும் போல. இந்த அளவுக்கு தான் இருக்குது ஒரு ஆள் போகிறது வந்து வீடை வளைச்சி வந்து ஃபுல்லாக தண்ணி வைக்கி. இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைமில் அந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேற்று பெஞ்ச மழைக்கு இந்த தண்ணி வந்து வந்து இப்போ வெள்ளம் வந்து எல்லாம் தண்ணியும் போயிருந்தது. வடிஞ்சிருந்தது ஒரு மலைக்கு தான் இந்த ஒரு மலைக்கு தான் இப்போ ஈரம் மண் ஈரம் தானே அதால இப்போ அந்த தண்ணி டக்குன்னு மழை பெய்ய வெள்ளம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சா சரி நீங்கள் கட்டு மரத்தில் போகணும் போல. கட்டு மரத்துலாம் போகணும். அம்மாவே 2 கல் பிளாக் கல் 2 கல் வச்சு அடுக்கி கட்டில மேலே தூக்கி சத்தி அம்மா தூக்கி வச்சிருந்தேன். சரி ஓகே. உண்மையில வந்து நாங்கள் முக்கியமாக வந்ததுக்கான ரீசன் இப்படி ஒரு இடத்துல இந்த பாட்டியை வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க? தனியாக தான் இருக்கேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்த 3 பேர் 3 பேரையும் கட்டி கொடுத்தது நான் தனியாக இருந்து சாப்பிட்டுருக்கேன் உழைச்சிட்டு. அவர் மோசம் போய் 32 வருஷம் 92 மோசம் பண்ணார். பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? பிள்ளைகளுக்கு மூத்தவருக்கு 6 வயசு பொடியனுக்கு 2 வயசு இவ 3ஆவதுக்குள்ள வயிற்றுல 4 மாதம் 4 மாதம் அவர் செத்தார். என்ன நடந்துச்சு? சுட்டு செத்தார். நான் அதிலிருந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு வெளிநாடு போனேன். நான் 21 வருஷம் வெளிநாடு போய் 3 பேருக்கும் அவ படிக்க வச்சு அப்புறம் 3 பேருக்கும் கல்யாணத்தை கட்டி கொடுத்து போட்டு நாம் வேறையாக ஒதுங்கோன்று போட்டு வேறையாக வந்தேன். அஞ்சால் அவளுக்கு பாதியை கொடுத்து போட்டு வளவில் இங்கே வந்துருந்தேன். இப்போ அம்மாவை கொண்டு வந்து எனக்கிட்ட விட்டுருக்காங்க. இப்போ இவ ஒரு ஆள் இருந்து பார்த்தா தான் இவ பராமரிக்கலாம். இப்போ நான் இவ விட்டு போட்டு முந்திரியவங்கிட்ட தோண்ட போகிறேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா 400 ரூபா 300 ரூபா காசு வரும். அதை எடுத்துட்டு வந்து சேர்த்து சாப்பிட்ற 2 பேரும் அதை இதை வாங்கி கொடுக்குறவருக்கு இப்போ சூழ்நிலையில் இந்த வருஷம் அம்மாவுக்கு நோய் தான். ஒரு ஆள் விளங்குமா? உங்களுக்கு எத்தனை வயசு? அவங்களுக்கு 75 வயசு. கதைப்பாவோ கொஞ்சம் விளங்குறது தட்டுப்பாடு. அம்மா கதைங்களே அம்மா என்ன பண்ணுதம்மா? என்ன செய்யுது உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்ன சாப்பிட்டீங்க? சரி கட்டது நடந்தாலும் இப்போ இவ பராமரிக்கிறது இருந்து என்ன செய்கிறேன் நான். இப்போ பம்பேஸ் தான் எனக்கு முதல் முக்கியம். பம்பேஸ் இருக்குமென்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சில நேரத்துலையும் டொய்லெட்டு லூஸாக போக தோங்கித்தாண்டா ஒரு நாளைக்கு 4-5 பைக் பம்பஸ் மாற்ற வேண்டிய. இப்போ பம்பஸ் எல்லாம் அப்படி வாங்குறீங்க? பம்பஸ் இப்போ நேற்று நான் அங்கே கத்திக்குள்ளார் தம்பி வண்டியில் ஒரு ஆள் இருக்காரு. அவர் நேற்று போட்டிருந்தவர் காசு 3000 ரூபா வாங்கிட்டாங்கண்டா. அந்த வாங்கி கொண்டு இப்போ அம்மா கொண்டு தான் தொட்டு. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 8 சகோதரன். 10ல் 2 செத்து 8 பேர். சொந்த இடம் எது உங்களுக்கு? நாங்கள் சொந்த இடம் முரோட்டாஞ்சனே யாழ்ப்பாணத்தில். அம்மா அங்கே சின்ன இளங்களையெல்லாம் கொண்டு வைத்தாங்க. அங்கே போய் பண்டியில் இருந்து நாங்கள் பண்டியில் இருந்து பாதிக்கப்பட்டு அங்கே இருந்தான். தம்பி 2 பேர் மோசம் போனேன். அப்பா மோசம் போனேன். நீ அவங்க அப்படியே இருந்து நான் நேரத்தோட இஞ்சி வந்து 17 வயதில் இஞ்சி வந்து தங்களை எனக்கு கட்டுது. நான் இருந்ததான் இவங்க எல்லாம் அங்கே இருந்தவங்க. இப்போ உங்களோட மட்டும் இருக்கிறது மட்டும் 8 சகோதரம் உங்களோட சேர்த்து 8 சொன்னீங்க. என்னோட சேர்த்து மிச்சம் 7 பேர் வந்து அவங்க பார்க்குறா இல்லையா? அம்மா ஒரு தரம் பாரில் இப்போ என்ன அம்மாவுக்கு சீரியஸாக சொன்னால் சொன்னேன்னு வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் போவாங்க. 2 போகிறதுக்கெல்லாம் இனி அவங்களுக்கும் வசதி இல்லைன்னாடி இப்போ போயிடுவாங்க. அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முதல் ஆளுக்கு மிச்சம் மோசமாக இருந்தது. நீங்கள் இப்போ கூட காலம் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நான் இப்போ இதில் 3 வருஷமாக இருக்கேன். இது உங்களுக்கு சொந்த காணியா? சொந்த காணி. முத்த மகளுக்கு 3 வருஷம் இப்போ கல்யாணம் கட்டி கொடுத்தேன். நான் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க? அவருக்கு கொடுத்து போட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து ஆளாக்கிட்டீங்க. எனக்கு 22 வயசு ஆறு மோசம் போக. இப்போ 55 வயசு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுது. சரி இப்போ லாஸ்ட்டாக அப்போ வேலைக்கு போனீங்க? லாஸ்ட்டாக போய் இப்போ ஒரு மாதம் இருக்கு. சரி இப்போ இவங்களுக்கு அந்த வந்து இப்போ இது கடுமையாக தண்ணி வந்து நின்ற டைமில் தண்ணிக்குள்ள அம்மா இவ்வளவு தண்ணிக்குள்ளே தான் நின்று அம்மாவுக்கு அந்த குசினிக்குள்ளே கல் வச்சு மேலே பலகை அடித்து வச்சுருந்தேன். நீங்கள் நான் அதுக்குள்ளே கதிரையை போட்டு கதிரைக்கு மேலே இருந்தேன்.
அப்படியே அதில் இருந்து நான் அப்போ அதுக்குள்ளே அம்மாவுக்கு சமைச்சு இந்த வீடு யார் கட்டினது? இது மகனார் கல்யாணம் கட்ட பேசினேன் நான் அவருக்கு கல்யாணம் கட்ட போகக்குள்ள ஒரு ரூம் ஒன்று கட்டி தந்து தப்புனார். ஏன் சொல்றது? பிசன் இல்லைன்னா நான் ஒரு டைம் பிச்சை கேட்க போகலம்மா. பிச்சை கேட்டு நம்மளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சாரம் பிடிச்சிதான் என் பிள்ளை குட்டியில் வளர்த்துட்டாங்க. இந்த அம்மாவையும் கொண்டு போட்டு நானும் பருத்தக்காரி செய்யணும். எனக்கு பிரச்சனை நான் போகிறது அவள் போகிறதான்னு தெரியாது. நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா வந்து பிள்ளைய கூட வயிற்றுல இருந்துன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அப்போ அது அந்த கஷ்டம் அப்படி தாண்டி வந்து நீங்கள் எடுத்து புள்ள வயதோடையும் சட்டி வாணி சாமான் வாங்கி கொண்டு போய் பாலஜன்ன்ற ஊரில் பஸ்ஸில் கொண்டு போய் விற்று அங்கேருந்து சாமான் கேட்டு வாங்கிட்டு வந்து தான் சமைச்சு சாப்பிட்றேன் நான் உள்ளே வச்சு. ஒரு தரம் இல்லை புள்ள பருவுக்கு மாமியவங்க அவர் அம்மாட்ட நின்று 12 களியே புள்ள பருவ சாமான் முழுது நானே உழைச்சி வாங்கி வச்சுருந்து அவள் 12 களியே நான் என்ற வீட்டை வந்து இஞ்சலில் வீடு ரயில் ரோட்டுக்கிட்ட ஒரு வளவு இருந்தது எனக்கு. அதில் இப்போ நாங்கள் இல்லை நான் வெளியே வைத்தனா அப்படின்னு சொல்லி போட்டு அதை நிறுவனம் எடுத்து ஆக்களுக்கு பொது ஆக்களுக்கு கொடுத்துட்டு உறுதி முடிக்கலை. நான் பிள்ளைய சின்ன பிள்ளை மாமிட்டு ஒரு பிள்ளைய மூத்தவளை கொடுத்து போட்டு இந்த சின்ன 2 அம்மா வாங்கி வச்சது அவகிட்ட இருந்து வளர்த்து 16 வயதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளை 2 என்கிட்ட வந்தது. அதுக்கு பிறகு நான் வெளிநாட்டில் இருந்தேன். அதுக்கு பிறகு அம்மா ஹவுஸ் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி ஆனால் இப்போயும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையெல்லாம் மாறவில்லை, எப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இருந்தாலும் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்லேயும் இப்படியான ஒரு நிலையிலையும் நீங்கள் உங்களோட அம்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் ஒரு டைம் போகலம்மா. என் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க, என் புள்ள குட்டிகளுக்கு உதவி செய்யுங்கண்டு நான் ஒரு டைம் போகல. நான் என் உடம்புல தைரியம் இருக்கும் வரைக்கும் உழைச்சி சாப்பிட்றேன். இப்பயும் நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன். 55 வயசாக போயிட்டு இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தேன். காலைல 6 மணிக்கு போய் 12 மணிக்கு வந்து முதல் வந்த வரத்தில் அம்மாவை தான் பார்க்குறேன். அவட பணிமுறையெல்லாம் பார்த்து அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு சோறு ஆக்கி வச்சுட்டு போறேன். இரவேல சமைச்சு வச்சுட்டு போனேன். வந்துட்டாக்கண்டு சூடு காட்டி சாப்பாடு கொடுப்பேன் அவருக்கு. அதுக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு தான் நான் பகல் சாப்பாடு சாப்பிடுவேன். அவட வேலையெல்லாம் பார்த்து போட்டு சரியா உண்மையாக பாப்பா. நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு போகிற டைம் எல்லாம் மாறி பார்த்து அம்மா தனியாக தான் இருப்பாள். நடந்தா ஒன்றும் இல்லை. நான் இந்த தலானியை வச்சு உஷாத்திட்டீங்க. அவள் சும்மா இருந்தாப்புல ஒருக்கா சமத்தி கூட்டத்தை வைத்து வந்து நான் விழுந்ததில் நெத்தியில் உடைச்சிட்டு கிடந்தது. பெட்டுக்கு சும்மா அப்படி தலானியை வச்சு உயர்த்தி விட்டுருக்கீங்க. தலானியை தூக்கி வச்சுட்ருக்கேன். தலானியை போட்டுட்டு போனால் அப்போ அந்த கிழிஞ்செல்லாம் படுக்க இல்லாமல் பள்ளமாக்கி விட்டு போட்டு அதில் போட்டுட்ருக்கேன். சரி, உங்களுக்கு இப்போ சொன்னீங்க தானே மேலே இவ்வளோ கஷ்டம் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து ஒருத்தர் கையேந்தி போகல. இப்போ அந்த அம்மாக்காக நான் கையேந்தி என் அம்மா பார்க்கணுன்றாரு. சோசியல் மீடியாவில் வந்து பதிவு செய்யும் பிரச்சனை இல்லை பார்க்கட்டும் எல்லாரும். உங்களோட சகோதரங்கள் பார்த்தாங்கன்னு சொன்னா ஆமாம் பார்க்கட்டும் எல்லாரும் பார்க்கட்டும். அவன் எந்த ஜவரும் பார்க்கட்டும், அவள் பெத்த பிள்ளைகளும் பார்க்கட்டும், அவட ஆக்களும் பார்க்கட்டும். எல்லாரும் பார்த்து எனக்கு யாரு எதுவும் எனக்கு தேவையில்லை. என் அம்மா பார்க்கறது நானும் உதவி கேட்குறபடியாக இப்போ உங்களை கவனிச்சு கொண்டு இருக்கணும். அதை தாண்டி வந்து இப்படி ஒரு பிரச்சனை அவளைக்கு தண்ணி நிற்க அப்படி போயிடாது ஒரு பிரச்சனை. அவனது அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிடாது. ஸோ ஆனால் வந்து இருந்தாலும் பிரச்சனை இது. இப்போ அவங்கள கடைசி கட்டத்தில் என்னென்ன பார்க்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஏன்டா நிறைய பேர் பார்த்துருவேன் இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறது விஷயம் இப்படியான கஷ்ட சூழ்நிலை இருந்தால் அம்மா இந்த படுக்கையில் கிடக்க முதல் சொன்னவே என்ன கொண்டு முதியோர் இல்லத்தில் விடு, நான் போய் நிற்கணுண்டு. அம்மா 10 பிள்ளைய பெற்று போட்டு கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டு எங்களுக்கு எப்படி மாட்டேங்கும். அம்மா எங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு தந்துண்டு. நான் தான் மூத்த மகன் உண்டு, நான் 2வது. அப்போ எனக்கு தான் தெரியும் எங்களோட அம்மா இப்படி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த உடனே நாங்கள் ஒன்று முதியோர் இல்லத்தில் விட்டு போட்டு வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அப்போ அவட மனம் அப்படி இருக்குமே. அப்போ எனக்கு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல போறீங்கன்னு என்ன இப்படி எந்த நிலைமையை போல் நான் தைரியத்தோடு இருந்தேன். இந்த அம்மாவை பார்க்குற மாதிரி இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுற தாய் மாதிரியோ தாப்பன் மாதிரியோ தயவு செஞ்சு அப்படி விட்டு அதோட மனம் நோவாக அடிக்காதுங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் என் அம்மாவையும் நான் பார்த்து இருக்கேன். நிறைய டைமில் இப்படியான டைமில் எப்படி சொல்கிறேன். இப்போ இருந்தடையில் வந்து சம்டைம் இந்த டொய்லெட்டோ வந்து இப்படி போய்க்கணும் கஷ்டத்தில் இருந்தால் சிலையும் கோவத்தில் வந்து அடிப்பாங்க, இது செய்வாங்க. அது அப்படியான எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், வந்து பார்த்துருக்கேன். ஏண்டா சில டைம் இதை வந்து. ஆனால் உண்மையாக வந்து அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இருக்கலாம். எங்கட அப்பாவும் ஒரு குடியாக இருந்தான். அப்பா இல்லாமல் அப்பா அங்கேயும் போனாருண்டா திரும்பி வரக்குள்ள ஒரு இடம் வருவார், வந்து அடித்து கொடுமையெல்லாம் செய்வார். அது அந்த கொடுமைக்கு அம்மா எங்களை வைக்கலை.
அப்போ வெளியேனா அம்மா டக்குனுங்களுக்கு சமைச்சு சாப்பாடெல்லாம் தந்து விட்டு எங்கண்டாலும் அனுப்பிவிட்ருவா. நாங்கள் போய் நீ இருந்துன்னு அவருக்கும் கொடுமை தான் செய்கிறது. நாங்கள் ஒழிச்சு கிழிச்சி தான் அங்கே இஞ்சி திரிஞ்சுது. அவர் வெறி படுத்து நீ ஒழும்பும் வரைக்கும் நாங்கள் எங்கேனாலும் திரிவோம். ஆனால் குடிக்காட்டி நல்ல மனுஷன், குடிச்சாருண்டா கொடுமை தான் செஞ்சு திரிவார். சரி, நீங்கள் இப்போ என்ன கஷ்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன ஆச்சு? எனக்கு என்ன பிரச்சனை, அந்த குஷினியை கொஞ்சம் கட்டி தந்தா தண்ணி ஏறிச்சேன்னு சொன்னா அந்த குஷினியை என்ன செய்யணும்? மேலே தகரம் இறந்து வைத்துமா, மேலே தண்ணி தகரம் இறந்து இந்த இதில் தகரம் அடிக்கிறதுக்கு காசு இருந்தா சரியோ? தகரத்துக்கு அடிச்சு அந்த கல் வாங்கி போட்டுருக்கேன். அதை வளைச்சி அடைச்சிக்கிறால கட்டி போட்டு இது செஞ்சா தகரத்தையும் வாங்கி அடிச்சு போட்டு சில தகரம் சீமந்தம் ஒரு 2 பேக்கெட் வாங்கினா இதுக்கு இழுத்துட்டா. நான் கச்சனை கொண்டு நடந்தாலும் அவருக்கு யாரும் வந்தாலும் இந்த மண்ணுக்குள்ள அதுக்குள்ள எவ்வளோ இருந்தா அது வந்து செய்யலாம் தெரியாதுமான எவ்வளோ உண்டு. சும்மா இப்போ உங்களை கணக்கின்படி நான் இது 15,000 தங்கச்சி காசு வந்து இதை வளைச்சி அரைச்சி பேர் கட்டி 15,000த்துக்கு கட்டி தந்து விட்டு போனேன். யாழ்ப்பாணத்தில் வரைக்கும் 15,000 முடிச்சிடலாம். 12,000 அதில் முடிச்சு தந்தவ. இந்த சீமெந்து இழுக்கல சீமெந்து பிறகு நான் 1-2 வாங்கி அதை பாவலம் கொண்டு வாங்கி தந்து போட்டு இழுத்தேன். இது கல்லில் தான் அம்மா அதில் போட்டுருந்தேன். பாம்பு ஒன்றும் வந்தது இல்லையா? நான் பாம்பு 2 மஞ்சள் அதில் விதி வந்தாப்போ ஒண்டியதான். அதை குசினிக்கு ஒரு பக்கெட் சீமெந்து வாங்கிட்டாங்க வாங்கி தந்தா. சரி, ஓகே. உண்மையில வந்து இப்போ உங்களுக்கு இது கட்டுறதுக்கு 15,000 முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எப்படியும் ஒரு 50,000 அது முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல எல்லாமே இது இருந்தால் தவறங்கள்லாம் அடிச்சு சொன்னால் சரிம்மா எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரோம். என்ன இப்படி நடந்துட்டேன் எங்கே தெரியல, முது வளைஞ்சிடும் போல எனக்கு. ஓ மை காட். ஒரு இடத்துல நிற்க கூட இல்லை, அது வழியில நின்று நம்ம ஒரு பேச பண்ணுறோம். இது வந்து வார தண்ணி எல்லாம் இப்போ நீங்கள் இதுலேருந்து வார தண்ணியா குடிக்கிறோம் நீங்கள்? அது இப்போ நீங்கள் இதில் தண்ணி நிற்கி எப்படி சொல்லி தெரியல. இப்போ தண்ணி வந்தால் அது ஃபுல்லாக மூடி போட்டோம். லைன் தண்ணி 23,000 கேட்காங்க. ஆற்ற போடுறோம் 500-600 உழைச்சிட்டு வந்து நான் சாப்பிடுவேன். லைன் தண்ணி 23,000 கட்டி எப்படி எடுக்கிறேன்? கரண்ட்டும் இல்லைம்மா முதல். அப்புறம் அவங்களோட வீட்டை கொழி நான் எடுத்து போட்டு அப்புறம் லோன் ஒன்றை போட்டு மாதம் கட்டுவோம்ட்டு போட்டு அந்த லோன் காசு எடுத்தேன். கரண்ட் எடுத்தேன் சொன்னால் தண்ணி வந்து அந்தளவுக்கு போயிட்டு இப்போ அதே தண்ணியை குடிக்கிறதா இருந்தால் வந்து எப்படி இருக்குமே ஃபுல்லாக. இப்போ வெள்ளம் வந்த டைமில் மூடி இருக்குமே. இதான் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த வருத்தங்கள் இதெல்லாம் கூட வாரன்னு சொல்லி சொன்னாங்க. கல் அந்த அளவுக்கு இருந்தது. அதை ஜூம் பண்ணி காட்டு இருக்கா, அந்த ஈரமாக இருக்குது பாருங்க, காட்டு இந்த இருக்கு. அந்த ஈரம் இன்னும் கூட வருத்தம் இல்லை. முடங்கால் மட்டத்துக்கு மட்டத்துக்கு தண்ணி இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே இங்கே இருந்த நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கைன்னு தெரியல. இப்போ இதை தான் நான் குசினியாக பாவிக்கிறேன். அதுக்கு தகரம் இல்லாமல் உண்டுங்கள தானே. இது ஆரம்பத்தில் என்னவா இருந்தது? இது நான் கோழி வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன். எல்லாம் விற்று போட்ட மாறிக்குள்ள வந்தாப்புல அதை ஆட்டை விற்று போட்டு தானே அதில் ரூம் ஒன்று கட்டி மகன் கல்யாணம் செய்து போட்டு போனார். உங்களை கட்டி தந்துட்டு போனார். இப்போ அவங்கள வந்து பார்ப்பாங்களா எதுவும் கஷ்டங்கள் அப்படி வந்து போவான் வந்து செய்வாங்க. உண்மையிலே நான் திரும்ப சொல்லிக் கொடுறேன் வந்து இப்போ இங்கால இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஸோ இப்போ கல்யாணம் கட்டி போனாலும் வந்து இப்போ அவங்க வசதியாக போடல. யாராச்சும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போய்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக குடும்பமே நல்லா இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஸோ சாதாரண வாழ்க்கைக்குள்ளே திரும்ப போகக்குள்ள அவங்கள்ட்ட குடும்பத்தை பார்க்க வேண்டியனால இன்னும் வந்து அதிகரித்து போயிடும். ஸோ அவங்கள்ட்ட பிள்ளைகளை பார்க்கணும், நீ அவங்களோட ஒய்ஃபை பார்க்கணும்னு வரைக்குள்ள வந்து இனி பெற்றவங்களை கொஞ்சம் பார்க்குறது கடும் கஷ்டமான நிலையில் இருக்கும். பார்க்க மாட்டாங்கன்றது இல்லை. இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட்டி கொண்டு வைப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களும் உங்களோட அம்மா இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு எப்படி அதை பார்க்காங்கன்னு சொல்லலை. அது ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் முடியாத கட்டம் போனாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்காம விட்டவங்களே வெளிநாடு போகணும். அம்மா வெளிக்கிட்டு நான் அம்மா இல்லைண்டா போயிருப்பேன். நான் திரும்ப போயிருப்பீங்க? நான் போயிருப்பேன் வெளியே. என்ன மொழி தெரியும் உங்களுக்கு? அரபி வாய்ப்பேன். நல்லா அரபி நல்லா கேட்பீங்க? நான் 28 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். இதுதான் மூத்த மகளை படிக்க வச்சேன். சரி, வெளிநாட்டில் போய் ஆரம்பத்தில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பாட்டிங்கிறது? எனக்கு கடவுளேண்டு நான் செய்த அம்மா அப்பா செஞ்ச புண்ணியத்தாலே என்ன எனக்கு ஒரு பிரச்சனையுமே நடக்கலை. நான் 21 வருஷம் இருந்து வந்து இந்த வளவு வாங்கி மகளுக்கு அதை கொடுத்து போட்டு இந்த இஞ்சால பக்கம் வீடு மகளுக்கு அந்த மகளுக்கும் அங்கே முரடஞ்சில வீடு கட்டினேன். உழவு செஞ்சுருக்குறீங்க உதவி செஞ்சு. ஸோ அதான் பாருங்க, ஹஸ்பண்ட் இறந்த பிறகு வந்து தன்னால் முடியும்ன்றது வந்து செய்யாட்டிருக்கேன். வந்து வெளிநாடு போய் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த பிள்ளைகளை வளர்த்த பிள்ளைகள் மட்டுமே எனக்கு காணும். எனக்கு இது நிறைய பேருக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறது,
குடும்பம் இருக்கும், கல்யாணம் கட்டிட்டு வந்து ஹஸ்பண்ட் மாதிரி வந்து திரிவாங்க, ஒழுங்கா குடும்பத்தை கவனிக்காமல் திரிவாங்க, கேட்டாவை சொல்லுவாங்க வேலை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பாருங்க 22 வயதில் ஹஸ்பண்ட் இருந்ததுக்கப்புறமா வந்து தன்னை பிள்ளைகள் அப்படி ஹஸ்பண்ட் இருக்கக்குள்ளே வந்து அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 4 மாத ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறீங்க. 4 மாதம். அப்போ அதையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளை இன்னொரு பராமரிக்க கொடுத்துட்டு வெளிநாடு போய் உழைச்சி பிள்ளைகளை நல்லா ஒரு இடத்துக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்களுடைய பார்க்கல வந்து கவலையாக இருக்குண்ணே. வாரதே தண்ணி அரைவாசி தூரத்துக்கு இப்படி பாஞ்சு வரணும் முழங்காலுக்கு. இப்போ நாங்கள் காட்டினோம் அந்த ஈரம் பத்தாமல் இருக்குது, கிட்டத்தட்ட 4 அடிக்கு வந்து தண்ணி வந்திருக்கு போலண்ணே முழங்காலுக்கு மேலே இந்தளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே உண்மையாக அப்போ கடுமையாக வெள்ளம் வந்த டைமில் கடுமையாக வந்து அவ்வளோ எனக்கு வீட்டுக்கு தண்ணி, வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக எல்லாம். அந்த ரூம் மட்டும் நீங்கள் பக்கத்தில் குளங்கள் எதுமா இஞ்சால இல்லை உண்டு. ஒன்றும் இல்லை, காட்டு தண்ணியில் தானே பள்ள தண்ணி பள்ள பக்கம். ஓடி வர ஐயங்கனி பகுதியை மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மழை பெய்தாலே நிறைய பகுதி வந்து தாண்டும். கொஞ்சம் தாழ்நில பகுதி அப்படிங்கிறனால இது கரையோர பகுதி தானே. அந்த பக்கம் கடற்கரை, இடையில சின்ன சின்ன குளங்கள் வந்து கிட்ட இருக்குது. ஆறு இங்கால பக்கம் ஆறு, அங்கால பக்கம் கடற்கரை. ஸோ இடையில சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் அப்படி சின்னதாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அப்படி வந்து மூடிடும் அது. சரிங்கம்மா, இப்போ உங்கள்ட்ட நில குறித்து வேறு யாருக்கிட்டையும் கேட்கலையா ஹெல்ப் எதுவும்? நான் அந்த புள்ள தானே ஒரு ஆள் பொடின்ட்டு வச்சது வரல, அவங்க வாரண்டது போனவங்க வரல. அப்போ அந்த பார்த்து வேலை செய்கிறதுக்கு போனவங்க வரல. அது நீ யார் வருன்றது எனக்கு தெரியும். அந்த பிள்ளாம்ப கூட்டிகிட்டு வந்தவள் வரல, அவங்க வாரண்டது போனவங்க வந்துட்டு. நீங்கள் வேறு ஒருத்திட்டையுமே உதவி ஒன்றும் கேட்டது ஒன்றுமே செஞ்சு இப்போ சமைச்சிங்களா? சமைச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அப்படி வந்து கிச்சனை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஸோ இதுக்குள்ளே தான், அதாவது முதல்ல வந்துட்டு இதுக்குள்ளே ஆடு கோழி இதில் வந்து வளர்த்துவாங்க. இதை வந்து இப்போ கிச்சனாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது சொன்னால் அந்த வீட்டோடைய சின்னதாக கிச்சன் இது வச்சுருந்துருக்காங்க, அதில் வந்து தண்ணி நிற்கிது இப்போ அந்த மோட்டர் ரூமுக்குள்ள. ஸோ இதை தான் கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சொன்னால் தண்ணிக்குள்ளால் நடந்துருந்தால் காலெல்லாம் அவிஞ்சிருமே. ஓகே சரிங்கம்மா, என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி ஒன்று பண்ணோம்னு சொன்னால் அதை வீடியோ எடுத்து வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு வெளியிடுவோம். ஸோ அதை வெளியிடுறதுனால இப்போ உங்கள்கிட்ட சகோதரங்கள், அதாவது இந்த உங்களோட அம்மாவோட பிள்ளைகள், அதாவது உங்களோட சகோதரங்கள் தானே. ஸோ அவங்களும் வந்து எதுவும் சண்டை பிடிப்பாங்களா தானே? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டாண்டு வந்து அவங்கள்ட்ட நீங்கள் ஹெல்ப் எதுவும் கேட்டுனீங்களா? நான் கேட்டு தான் சொல்லியிருக்கேன். ஒரு தரம் அந்த அம்மா செய்கிற மாதிரி இல்லை. அவங்க ஒரு தம்பி அரிசி சாமான் கொண்டு வந்து தருவார். இன்னொரு ஆள் அவங்க வண்ணியில் இருக்கிறவர், அவர் பம்பசி வேலைக்கு மாதத்தில் போட்டு உதவி செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனால் அந்த பம்பசி காணாது. நான் மாதம் 3 பக்கெட் பம்பசி அம்மாவுக்கு மாற்றினா 5000 வேணும் பம்பசி வாங்குறதுக்கு. அப்போ அது காணாது. திடையில் அவருக்கு இந்த வயிற்றுகள் எதுவும் கோளாறுகள் இருந்துச்சுன்னா நீ அதுவும் கூடத்தான் போகும். அப்போ அது காணாது. இப்போ அவங்களும் புள்ள குட்டிகளோடு இருக்கிறவங்ககிட்ட நான் இந்த நேரம் காசு தாண்டு கேட்கல தானேம்மா. அப்போ அதால் நான் அவ சொல்லித்தான் இருந்தேன், எனக்கிட்ட எப்படின்னாலும் ஒரு உதவிகள் இல்லாட்டி முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுன்னு சொல்லி. இப்படி படுக்கையில் நடக்கிறவ எப்படிம்மா நான் கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறேன்? விட்டுட்டு வந்து நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறேன்? இப்போ நார்மலாக வந்து அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடுன்னு சொன்னால் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? நான் சோறாக்கி கரையை மாட்டின்னு ஒன்று எடுத்து அவங்களோட தங்கச்சிக்காரி அனுப்பியிருந்தவ, அதில் போட்டு இவங்களோட தங்கச்சா? அவளோட தங்கச்சி, அம்மாவோட தங்கச்சி டவுனில் இருக்காவு. அவங்க எடுத்து அனுப்புகிறவங்க மாவு, அள்ளி மாவு வாங்கி போட்டு கொடுக்குறோம். ஓகே, அண்ட் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொன்னால் இப்போ என்ன ஒரு ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்குறீங்க? என்னம்மா எனக்கு இந்த பம்பசி தானேம்மா, பம்பசையும் இந்த குஷினி பிரச்சனையும் தானே எனக்கு தேவை. அதுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. துணியை போட்டு வச்சு ஒழுகுது தவறுத்தால. மேலே படங்கள்லாம் போட்டு வச்சுன்னா அது எல்லாம் கிழிஞ்சி பழசா பீத்து பலரி. இப்போ உங்களுக்கு அரசாங்கத்தினால ஏதாச்சும் உதவிகள் கிடைக்கும்? அரசாங்கத்தால் ஒன்றுமே கிடைக்கல. இந்த டாய்லெட் மட்டும்தான் கிடைச்சது. டாய்லெட் எவ்வளோ காலம் இது வந்து உங்களுக்கு? இது வந்து இப்போ ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் விதவைன்னு சொல்லி எனக்கு எந்த உதவியே இல்லை. அதை மட்டும்தான் கிடைச்சது. அடி வாய்ப்பு கூட தம்பி வண்ணில் இருக்கிறவர் வந்து தான் காசு தந்து அடித்து தந்து 2 அம்மா கொண்டு வச்சுருக்கேன். தண்ணி அந்த அரிக்க கிணத்துக்கு தாண்டில் போடணும். அங்கேருந்து அள்ளி வந்து வேலை செய்யலாதானே. அதால் அவர் வந்து காசு வந்து இதை அடி வாய்ப்பு அடித்து தந்தவங்க. உங்களோட மற்ற 2 சகோதரங்கள் வந்து மாவீரர்கள் அப்படியா? 2 தம்பிமா 2 பேரும் மாவீரர்கள். அது வரைக்கும் வேண்டாம் பார்க்குங்க.
அந்த மாவீரர்கள் குடும்பத்திற்கான சில உதவிகள் நிறைய இடங்கள் கிடைக்கிற அப்படியும் கிடைக்கலையா? அது ஒன்றும் கிடைக்கலம்மா எனக்கு. நான் வெளியே இருந்தேன் தானே. நான் இப்போ வந்து இங்கே வந்து 7 வருஷம். அதில் இருந்து எனக்கு அது இதெல்லாம் நான் மாவீரர் அந்த பதிவுகள் இதெல்லாம் வச்சிருக்காங்கம்மா. அம்மா வச்சுருக்கா? அம்மா வச்சிருக்கா இருக்கு என்கிட்ட. ஓகே. இப்போ வந்து அம்மா எங்களால் முட்கூட்டின ஒரு ஹெல்ப் தான் பண்ணி தர முடியும். ஸோ வந்து அந்த ஒரு உதவியை நாங்கள் இப்போ பண்ணி தரோம். அண்ட் அது தாண்டி வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை வந்து உங்களோட கையில் ஒப்படைக்கிறோம். சரிங்களா? சரிம்மா. சரிம்மா. இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 30,000 வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 30,000 வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இது தாண்டி இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் வந்து இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அதாவது ஸ்டேட்ஸில் இருந்து. அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட மகள் அபிராமி சுந்தரலிங்கம் அவங்களோட பிறந்த நாளுக்காக வேண்டி ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தாங்க. இது வரைக்கும் நிறைய குடும்பங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணி லாஸ்ட்டாக வந்து மிகுதி தொகையாக வந்து இந்த ஒரு 30,000 வந்து இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்ப்பாக கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது டிரெக்டாக அவங்களுக்கு சொல்லலாம். 30,000 தந்தே பெரிய மிச்ச நன்றி. என்னோட அம்மாவுக்கு நான் பம்பஸ் விலை வாங்கி அம்மாவுக்கு விலை வாங்கி கொடுப்பேன். உங்களால் வேண்டாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவோட உயிர் இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சால் மிகவும் நல்ல நன்றி என்று உங்களை வேண்டி சொல்கிறேன். சரிங்கம்மா. இதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அண்ட் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட சகோதரங்கள் 7 பேர் வந்து இருந்தும் அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவு கேட்டிருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் வந்து வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இவங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி யாரோட மனசையும் வந்து புண்படுத்துறதுக்காக வேண்டியாக எடுத்ததில்லை. அவங்களுக்கான ஒரு உதவியை பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தது அந்த காண்பிச்சிருந்த காணொலி வந்து உங்களோட மனசை வந்து பாதிச்சிருந்தால் அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அவனுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.